சென்னை பள்ளிக்கரணையில் நள்ளிரவு பட்டாசு கடைக்குள் ஊழியர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே புகுந்த மர்ம நபர் சுற்றிமுற்றி நோட்டமிட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த பணம் மற்றும் 3 செல்போன்களை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பள்ளிக்கரணை பகுதியில தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பட்டாசு கடைகளை குறிவைத்து துணியை வைத்து முகமூடி போல முகத்தை மறைத்துக் கொண்டு மர்ம நபர் ஒருவர் கடைக்குள் புகுந்து செல்போன் மற்றும் பணத்தை திருடி செய்யக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பள்ளிக்கரணை நாராயணபுரம் பகுதியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை தீபாவளி பண்டிகை என்பதனால அதிகாலை வரை இந்த ஊழியர்கள் வியாபாரத்தை முடித்து அங்கே உறங்கியிருக்கிறார்கள். அப்போது கடைக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் கடை முழுவதும் நோட்டமிட்டு கல்லாப்பட்டியில் இருந்த பணம் மற்றும் ஊழியர்கள் சார்ஜ் போட்டிருந்த ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 3 செல்போன்களையும் திருடி சென்றிருக்கிறார். முகத்தை மறைப்பதற்காக துணியை கொண்டு முகமுடி போல அணிந்து கொண்டு உள்ளே புகுந்து கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கடைகளும் இதே போல அவர் கைவரிசை காட்டியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது பள்ளிக்கரணை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.